அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இந்த விழா இந்த ஆன்மீக தோட்டத்தினுடைய 7வது ஆண்டு விழா என்று ஐயா பத்திரிகைலாம் அடித்து எங்களையும் ஒரு தடவைக்கு 2 தடவையாக இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளணும்னு சொல்லி அன்போடு அழைத்ததுனால் இந்த வித்தை நிமித்தம்தான் இப்போ நீங்கள் அனைவருமே இந்த சித்த வித்தியார்த்தி பெருமக்கள், இங்கே உள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவரும் இந்த சித்த வித்தையின் மூலமாக தான் அறிமுகம். சித்த வித்தை என்பது உயிர் சார்ந்த அந்த பிராணாயாம பயிற்சி. இதனுடைய அவசியத்தை எல்லாரும் சொல்லிட்டாங்க, இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இதனுடைய முடிவில் இந்த பயிற்சியை நல்லா சிறப்பாக செய்யணும். பழனி அண்ணா சொன்னார், ஜெபம் செய்யும்போது ஒருவரையும் குற்றம் சொல்லாத அளவுக்கு அந்த நிமிர்ந்து உட்கார்ந்து செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய பேர் இந்த நிலையத்திலும் இல்லை, எல்லா இடத்துலையும் எங்கள் நிலையத்திலையும் பார்த்தா பாதி பேர் தூங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒவ்வொரு தடையும் சொல்லுவேன், அவர்கள் மனம் புண்படாத அளவுக்கு நிமிர்ந்து உட்காந்து செய்யுங்க. கண்களை புருவமத்தில் சாமியினுடைய நிஷ்டப்படம் பார்த்தீங்கன்னா திருஷ்டியை மேலே வச்சிருப்பார். ஏன்னா மனம் சித்தம் புத்தி அனைத்தும் வாக்கு மனம் கண் பார்வை எங்கே வையடா வழியனும் காற்றது நிற்கும் முனை யாமடா சாக்காடு நோய் மூப்பு சத்தியமா ஏதடா சஞ்சலமது ஒழிந்திட சுகவழியே அஞ்சுவான் ஏமனும் இது நல்ல மொழியே. இந்த பாடல் எங்களுக்கெல்லாம் உபதேசம் கொடுத்து சாரங்கபாணி அவர்கள் எழுதின பாடல். சித்தவேத கீதம் என்று சுவாமியினுடைய சித்தவேத கருத்துக்களை மாத்திரம் 11 பாடல்களை நாங்கள் 2011 வெளியிட்டோம். ஒரு 8 பாடல்கள். அது நீங்கள் தமிழ்நாடு பூரா சித்தாசிரமங்களிலும் படித்து கொண்டிருக்கிறது. அதில் நல்ல தத்துவ கருத்துக்களை அவர் சொல்லியிருப்பார். சுவாமியோட சித்தவேத ஐயா 15 நிமிஷத்தில் சித்தவேதத்தில் முதல் அதிகாரம் தொடங்கி 22 அத்தியாயத்தையும் தெளிவாகவும் மிக சுருக்கமாகவும், இவ்வளோ தெளிவை நான் யாரும் சொன்னதை நான் கேட்டதில்லை. எனக்கு கூட சித்தவேதம் பல தடவை படித்திருக்கிறேன். உடனடியாக அது ஞாபகத்தில் வைக்க முடியுமான்னு அது பெரிய விஷயம். இது பெரிய இவருடைய ஒரு ஞாபகத்திறன் மிகவும் அற்புதமான விஷயம். ஆனால் நுட்பமாக ஒன்றொன்றிலே சொல்லி கொண்டு போகிறோம்னா இங்கே உட்கார நமக்கு டைம் ஆகிடும், அதனால் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு எல்லாரும் சொன்னாங்க. சின்ன கதைகள்லாம் வேடிக்கையான கதைகள்லாம் சொல்லி சொன்னாங்க. நம்ம மனம்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். நம்ம துன்பம் அனுபவிக்கிறதுக்கும் இன்பம் அனுபவிக்கிறதுக்கும் காரணம் மனம்தான். அந்த மனதை எப்படி நெறிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சாமி மனதை நெறிப்படுத்துறது. மனதை அசையாத நிறுத்துகிற இடம் ஒன்று இருக்குது நமக்குள்ளார, மேலான புருவ மத்தியம் சுழுமண நாடு என்னக்கூடிய நம்ம சிரசுக்குள்ள ஒரு மையமான இடம் ஈஸ்வரஸ்தானம்னு சொல்லுவார் சாமி. அந்த இடத்துல தான் அதனுடைய கட்டுத்துறை. இப்போ மாடு கட்டுத்துறையிலேருந்து மேய்ஞ்சிட்டு வந்தால் கடைசியில் எங்கே வரும்? கட்டுத்துறைக்கு வரும் இல்லையா? அதுபோலவே இந்த மனம் நமக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். எல்லா உயிரினங்களுக்கும் மனம் நம்ம தூங்கும்போது அந்த இடத்துல தான் இருக்கிறோம். நம்ம யாரும் அதை நினைக்கிறதே இல்லை. சாமி சித்தகத்தில் சொல்கிறாரு, தூங்கும்போது நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? இந்த உலகமே இல்லை. அப்போ எங்கே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிறீங்க. உள்ளன்னா எங்கன்னா நான் சொன்ன இடம்தான். அப்போ தூக்கம் தியானம், அதாவது தவம் பண்ணுறது எல்லாமே ஒரே மையப்புள்ளி தான். தூங்கும்போது அங்கே இருக்கிறோம், அறியாமல் இருக்கிறோம். தவம் பண்ணும்போது அறிந்து அங்கே ஒடுங்குகிறோம். நிஷ்டைக்கும் தூக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அறியாமல் ஒடுங்குவது தூக்கம், அறிந்து ஒடுங்குவது நிஷ்டை. இதை சாமி சித்தவேதத்தில் பல இடங்களில் தெளிவாகவும் மிக அழகாகவும் சொல்லியிருப்பார். அதே போல் ராகத்வேஷம் அப்படின்னு சொல்கிறத மனதினுடைய பெரிய கெட்ட குணங்கள் இந்த 8 குணங்கள். அது ராகத்வேஷம்னு சாமி 2ஆக பிரிக்கிறார். ராகத்வேஷம் விருப்பு வெறுப்பு. அப்போ காமம் முதலாகிய 8 குணங்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த 8 குணங்களும் நம்முள்ள இருந்தால் அது நம்ம உடலோட தாய் தகப்பனுடைய சீரது. தாய் தகப்பன் நமக்கு கொடுத்தது, அவங்களுக்கு அவங்க தாய் தகப்பன் கொடுத்தது. அப்போ மனித உடலோட கூடியது, மனதோட கூடியது.
இந்த வெறுப்பாகிய ராகத்வேஷங்கள் யாதொரு ஆளால் வேறொரு நாசம் செய்யப்படுகிறதோ அப்பேற்பட்ட அசாதாரண வைத்தியரை நாம் வணங்குகிறோம். சுவாமி சித்தவேதத்தில் முதல் ஒரு பக்கத்தில் ஒரு 4 வரி செய்யுள் சமஸ்கிருதத்தில் ஒரு பாட்டு எழுதிட்டு அது பொருள் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த ராகத்வேஷம் முழுவதும் நீங்கின ஒரு மனிதன் நீக்கணும்னா என்ன செய்யணும்னா சரியாக பிராணாயாமம் செய்யணும். சரியாக சித்த வித்தையை ஒழுங்காக பிராணாயாமம் செய்யணும். தினமும் செய்யணும், இடையறாத செய்யணும். இப்போ கிரகஸ்தர்கள் அவர்களுக்கு மனைவி குழந்தைகள் இருக்காங்க, வேலைக்கு போகிறோம். அப்போ வேலைக்கு நிறைய நேரங்கள் கவனம் வெளியே போயிடுது. அப்போ நடுவு சாமி என்ன சொல்கிறார், சதா பிராணாயாமம்னு ஒரு முறை சொல்கிறார், ஒரு தந்திரம். காலையில் எழுந்துதான் முதல் வேலையாக தியானம் ஜபிக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு கிரகஸ்தர் 1 மணி நேரம் மினிமம், குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம், நல்ல ஜபமாக இருந்தால் 2 மணி நேரம். அதுக்கப்புறம் இரவில் படுக்க போகும்போது சாயங்காலம் ஒரு முறை கண்டிப்பாக செய்யணும். இல்லைன்னா மோட்சத்தை பற்றி நினைக்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. இதுக்கு நடுவில் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ சதா பிராணாயாமம்னு சொல்லி ஒரு சூட்சமான ஒரு எளிய வழியை சாமி சொல்லி கொடுக்குறாரு. அது எப்படின்னு சொன்னால், நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம், ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறோம், இல்லை ஒரு தைய மிஷினில் உட்காந்து வேலை செய்கிறோம். எந்த வேலை செய்தாலும் மனதை புருவ மத்தியத்தில் கொண்டு கொஞ்சம் நேரம் வைங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வைங்க. புருவ மத்தியத்தில் மனதை வைக்கும்போது சுவாசமும் அங்கே தான் போகும். மனம் எங்கே இருக்கோ சுவாசம் அங்கே தான் போகும். அது திருமந்திரத்தில் சொல்கிறார், மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டுன்னு சொல்கிறார். அப்படி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பிராணாயாமம் உட்காந்து செய்யுங்க. மற்ற நேரத்தில் எந்த வேலை செய்தாலும் சரி பிராணாயாமம் செய்து கொண்டே இருக்கின்றார். ஒரு 10 நிமிஷம் ஒரு வேலைக்கு அது மாதிரி 10 முறை செய்துங்க. 100 நிமிஷம் ஆகுது. 100 நிமிஷம் ஒரு நாளைக்கு. சும்மா வெளியில் கூட நம்ம அப்படி வாக்கிங் போய்கிட்டே செய்யலாம். உணவு உண்ணும்போது பேசும்போது தவிர மற்ற எல்லா சமயங்களிலும் பிராணாயாமம் செய்ய முடியும். அதனாலே சாமி இந்த மாதிரி தந்திரங்களெல்லாம் நம்ம கிரகஸ்தர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த மோட்சம் உரித்ததாகும் என்று சொல்லி இந்த மக்களுக்காக இவ்வளவு தந்திரங்களும் இவ்வளவு ஒரு ஆலோசனைகளையும் கொடுத்து சித்தவேதம் என்ற ஒரு அழகிய நூல், நடவடிக்கை கிரமங்கள் சேவமூர்த்தி நான் சொன்னார். அது எவ்வளோ பெரிய முக்கியம் தெரியுங்களா? மனம் சரியான முறையில் சரியாக ஒரு கொள்கையில் எப்படின்னு சொன்னால், ஒரு மரம் ஒரு செடி நட்டோம்னு சொன்னால் அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வேலி வேணும். அந்த வேலி அந்த இடத்துல போடலைன்னா ஆடு மாடு கடிச்சிட்டு போயிடும். அப்போ நடவடிக்கை கிரமங்கள், ஒரு வித்தை பெற்றவனுக்கு நடவடிக்கை கிரமங்கள் வேலியாக அமைகிறது. அப்போ அந்த வேலி நல்லா உயர்த்தி போடணும். 30 சட்டங்கள் போட்டு அந்த வேலியை பாதுகாக்கிறார். அப்போ நல்ல வித்தையில் ஒருத்தன் சிறப்பாக ஆகிட்டான்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த 30 சட்டங்களுக்கும் அவனுக்குள்ளார வந்து போயிடும். அப்போ நமக்கு எந்த விதமான அந்த வித்தை நமக்குள்ளார வளர்ச்சி அடைகிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. இதுக்காக வேண்டிதான் அந்த புத்தகத்தை சித்தவேதத்துக்கு அடுத்து நடவடிக்கை கிரமங்கள், அப்புறம் மற்ற துணை நூல்கள்லாம் அதை சார்ந்த நூல்கள் தான். இந்த 2 படித்தாலே போதும், இதை கடைப்பிடிச்சாலே போதும். ஆனால் சித்தவேதம் 4 வேதங்களுடைய உள்ளே இருக்கிற சாராம்சம். ஐயா சொன்னாங்க, 4 வேதங்கள் 108 உபனிஷத்துக்கள் இருக்கிற விஷயங்களை தான் மிகவும் சுருக்கி சாறு எடுத்து, ஒரு பலாப்பழத்தை கொடுத்தா நம்மளால் சாப்பிட முடியுங்களா? கத்தி வேணும், அதை அறுத்து பல மாதிரி பண்ணுறதுக்கு நேரம் எடுக்கும். அவர் அப்போ வந்து சொலையை ஃபுல்லாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் நமக்கு கொடுத்த மாதிரி இந்த சித்தவேதத்தை ஞானம் அடைய வேண்டிய சூட்சமான கருத்துக்களை 22 அத்தியாயங்களாக பிரித்து சாதாரண பாமர ஜனங்களும் புரிந்து கொள்கிற வகையில் எளிமையாக நமக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய கடல். அதனுடைய சாமர்த்தியமான அந்த விஷயங்களை நமக்கு உள்ளே வாங்கி அதை நிறுத்துறதுக்கே நமக்கு போதிய திறன் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னன்னு சொன்னால், இப்போ ஐயா சொன்ன மாதிரி அந்த 22 அத்தியாயங்களும் உள்ள கருத்தை மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லிட்டார். இது மாதிரி அடுக்காக கூட எனக்கு கூட சொல்ல தெரியாது. நடுநடுவாக கேட்டால் சொல்லுவேனே ஒழிய அடுக்க சொல்கிறது எனக்கு திறன் கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒரு தியரி, ஞானத்தினுடைய தியரி, சித்த வித்தை ப்ராக்டிக்கல், தியரியும் ப்ராக்டிக்கலும் சேர்ந்தால் தான் அது முழுமையடையும் என்பது சாமி ஏற்படுத்தி இந்த 103 ஆண்டுகள் ஆகிறது இந்த விதையை கண்டுபிடிச்சி.
இந்த வித்தையை, சித்த வித்தையை அனைத்து சகோதர பெருமக்களும் சிரத்தையாகவும் அன்புடனும் மிக பக்தியுடனும் செய்யணும். சாதாரண கோயிலுக்கு போகிற பாமர ஜனங்கள் பாருங்கள் எவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்க. குளிச்சுடுவாங்க, சுத்தபத்தமாக போவாங்க, ரொம்ப ஆச்சாரத்தோடு போவாங்க. காரணம் என்னென்னா அந்த கோயில்களிலே அவர்களுக்கு இறைவன் அங்கே தான் இருக்கார். அப்போ அதை போய்ட்டு நம்ம வணங்கணுன்ற அந்த சிரத்தை நம்மக்கிட்ட கிடையாது. நம்ம மிகப்பெரிய விஷயத்தை இறைமார்க்கத்தை, அதாவது முக்தி அடையக்கூடிய அப்படியே கருப்பொருளை நமக்கு இந்த வித்தையை கொடுத்துருக்காரு. ஆனால் இதை நம்ம கையில் வச்சது சிரத்தை இல்லாத இருக்கிறோம், கவனக்குறைவாக இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு சிரத்தையாகவும் பக்தியாகவும் அண்ணா சொன்ன மாதிரி பெரிய அளவில் அதிக நேரம் செய்யலாம். 1 மணி நேரம் ஒழுங்காக பிராணாயாமம் செய்யணும். பிராணாயாமம் மட்டுமல்லாது கடைசி டைம்களில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அந்த மனதை கொண்டு போய் புருவமத்தியில் வைத்து அசையாத கவனிச்சா போதும். அப்போ அந்த இடத்துல மூச்சை தம் கட்டுறதோ கொள்றதோ நிறைய பேருக்கு தெரியல. வித்தியார்த்திகளுக்கு நிறைய பேருக்கு மூச்சை அடக்கணும்னு நினைக்கிறாங்க. மூச்செல்லாம் அடக்கக்கூடாது. பிராணாயாமம் பண்ணுறது மேலே குழந்தைகள்லேருந்து வயசாகி சாகரம் வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு எளிய பயிற்சி இதுதான் பிராணாயாமம். இதை இலகுவாக செய்யணும், நீளமாக செய்யணும். அடுத்து நிஷ்டன்றது இடத்துல நம்ம செஞ்சு முடிச்சுட்டு அந்த புருவ மத்தியம் கூட ஈஸ்வரஸ்தானில் உற்று கவனித்தாலே ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு புலனாகும். நம்ம சரியாக அந்த 1 மணி நேரம் ஜபம் செய்தோம்னா அந்த பலனை அப்பொழுதே அனுபவிக்கலாம். இது சத்தியமான விஷயம். அப்போ நமக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு உள்ளே இருக்கிறது. சாமி அதனால தான் அந்த இடத்துல கண்ணை வச்சு செய்யுங்க அப்படின்றார். அப்போ நமக்குள்ளார மனம் என்னென்ன மாதிரி வேலை செய்யும், சிந்தனை திறன்கள்லாம் குறைஞ்சி கொண்டே போகும். எவ்வளோ பெரிய நம்மளுடைய வெற்றி அது. அதுதான் சாமி சொல்கிறார் சித்தாந்தத்திலே ஒரு அத்தியாயத்தில் சொல்கிறாரு, இந்த ஒரு நெருப்பு கட்டிய ஒரு பக்கத்தில் வைத்துக்கொண்டு அதுக்கு எதிர்புறத்திலே ஊதினால் பிரகாசிக்குமான்னு கேட்குறாரு. பிரகாசிக்காது. அது எப்படி சாமி, நெருப்பு அங்கே வச்சுட்டு அங்கே ஊதினா எப்படி பிரகாசிக்கும்னு கேட்குறாரு. அப்போ அது பிரகாசிக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? நெருப்பு கனலின் மேல் ஊத வேண்டும். அப்போ இது வெளியில் சொல்லிட்டாரா? இதே மாதிரி அப்படியாயின் உமக்குள்ளே அக்னி நேத்திரம், 2 கண்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியது அக்னி நேத்திரம்னு சொல்கிறது. நெருப்பு கண். சிவனுக்கு 3 கண், நெருப்பு கண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மைதான். அனைத்து மனிதர்களும் சிவன் தான். அப்போ நமக்குள்ளேங்கிற இந்த உடலுக்கு உஷ்ணம் அங்கேருந்து தான் கொடுக்கப்படுது. வடக்கிலிருந்து தெற்கு முகமாக உடலில் உள்ளங்கால் வரைக்கும் அந்த அக்னி நெருப்பு கண்ணிலிருந்து தான் பரவி